அந்த எல்லா வீடியோஸும் அதில் பார்த்துக்கலாம். அந்த பிபிடி நீங்கள் கொஞ்சம் பிபிடி கம்ப்ளீட்டாக முடிச்சு இதில் பிபிடியில் ஆல்ரெடி நம்ம அந்த டெஃபினிஷன் பார்த்து போடுறீங்க. நெக்ஸ்ட் வேல்யூஸ் பார்த்துருக்கீங்க. இந்த வேல்யூஸ் போட்ட தேதியில் ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா the two atoms combine or together to form a bond. It is called நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது என்ன செய்யணும், லோயர் எனர்ஜி இருக்கும், ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்கும். அப்போ அந்த பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு டயக்ராம் பார்த்தப்போ சொல்கிறோம். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி கம்மியாகும், அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்போது ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் அதனுடைய ரேடியஸ் ஆகும். ரெண்டுக்கு ஒரு கிராஃப் வந்து வருது. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதனுடைய ரேடியஸ் இன்ஃபினிட் ரேடியஸ். கரெக்டாக அதனுடைய ரேடியஸ் இருக்கும். கரெக்டாக இந்த ஒரு டயக்ராம் இருக்குது. இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, ரெண்டு ஆட்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஹைட்ரஜன் இருக்கிற ஒன் எஸ் எலக்ட்ரான், இந்த இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒன் எஸ் எலக்ட்ரான் முன்னோட பக்கத்தில் வரும்போது நமக்கு வந்து பாண்ட் வந்து கரெக்டாக இந்த ரெண்டு என்ன ஆகும் பாண்ட். அப்படி இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது அந்த பாண்டுடைய எனர்ஜி என்ன ஆகும், பாண்டுடைய எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது ரெண்டு பேருடைய அட்ராக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கணும். அட்ராக்ஷன் அதிகமான எனர்ஜி என்ன கம்மியாக இருக்குது, திரும்ப ரிப்பல்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து அதிகமாக. இப்படி ஒரு டயக்ராம் நம்ம கரெக்டா. இப்போ இதுதான் அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதோடைய எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இந்த பாயிண்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம், இங்கே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துருக்கோம். கரெக்டாக. இப்போ இந்த பாயிண்ட் என்ன மீனிங், நம்ம நார்மலாக ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ், இன்னொரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ், இந்த ஹைட்ரஜன் ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இதில் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரான் ரிப்பல்ஷன், கரெக்டாக இந்த எலக்ட்ரான், இன்னொரு இந்த நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நியூக்ளியஸ் என்ன இருக்கும், ரிப்பல்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ் சார்ஜுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கரெக்டாக. அப்போ அந்த பாசிட்டிவ் அந்த நியூக்ளியஸோட பாசிட்டிவ் சார்ஜுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் அட்ராக்ஷன் இருக்குது. கரெக்டாக. அப்போ ரெண்டு விதமான நேச்சர் உண்டு, அட்ராக்ஷன் இருக்குது, அதே மாதிரி ரிப்பல்ஷன் இருக்குது. பட் எது ஓவர் கம் பண்ணுது அதுக்கு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் இந்த ப்ளஸும் மைனஸும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் எது டாமினேட்டிங் கேரக்டர், அட்ராக்ஷன். அதை நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் மோர் டாமினேட்டிங் கேரக்டர் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக. என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படின்னு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். கரெக்டாக. அப்படின்னா என்ன இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் நோக்கி வரும். அப்போ ரெண்டு பேருக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதே ரெண்டு ஆட்டத்தில் ரிப்பல்ஷன் இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். பட் எது டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னா அட்ராக்ஷன் வந்து டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கும்போது ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் டாமினேட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது கொஞ்சம். அப்போ ஒரு கேசஸில் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எதுக்கான கண்டிஷன், பாண்ட் ஃபார்மேஷன். எதுக்கான கண்டிஷன், பாண்ட் ஃபார்மேஷன். அப்போ பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். திரும்ப அதோடைய பாண்டை வச்சு அதிகமாகிட்டு கரெக்டாக. அப்போ என்ன அர்த்தம், ரிப்பல்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் சொல்லக்கூடியது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் அதிகமாக எனர்ஜி குறைஞ்சே வருது, ரிப்பல்ஷன் அதிகமாக எனர்ஜி அதிகமாகிட்டே வருது. அதான் மீனிங் இருக்குது. ரிப்பல்ஷன் அதிகமான என்ன ஆகும், எனர்ஜி அதிகமாகும். அட்ராக்ஷன் அதிகமான நம்ம பாண்டிங் ஆன்டி பாண்டிங் சொல்கிற மாதிரி. ஸோ இது பாருங்க. அப்போ இந்த பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் ஃபார்மேஷனுக்கான கண்டிஷன் தான் இது. இதான் நம்ம என்ன சொல்கிறோம், இதான் அவருடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி, இவ்வளோ எனர்ஜி இருக்குது. சரியா. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டயக்ராம் நம்ம வீட்டில் நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்படிலாம் ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன,
அப்போ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் யாருக்கு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் இந்த பாயிண்ட், இந்த கிராஃப், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் என்னது? 0. 0 அப்படின்னு எடுத்து அப்போ தான் ரெண்டு பேர் ஃபார்ம் ஆகும். அப்போ இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர் என்ன வரணும்? இன்னொரு ஆட் துணைக்கு பக்கத்தில் வரும்போது அட்ராக்ஷன் அதிகமாகிட்டே நடக்கும். அப்போ இந்த பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மோர் டாமினேட்டிங் கேரக்டர் கம்பேர்ட் டு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். இந்த பாயிண்ட் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பாயிண்ட் இப்போ பாண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் ரிப்பல்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும், எனர்ஜி என்ன அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் ஆர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். சொல்ல புரியுதா? அதே மாதிரி இந்த பேலன்ஸ் பாண்ட் தேடிய ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஒன்று ஆர்பிட்டாலுடைய ஓவர்லேப்பிங், இன்னொன்று என்னது அதனுடைய ஹைபிரிடைசேஷன். கரெக்டாக? அந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, எஸ்எஸ் ஆர்பிட்டல் சேரும்போது என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? ஒரு எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் கூட சேரும்போது, ஏன்னா பி ஆர்பிட்டலில் பிஎக்ஸ் பிஒய் பிசெட். அப்போ ஒரு எஸ் ஆர்பிட்டல் பிஎக்ஸ் ஆர்பிட்டல் கூட சேரும்போது என்ன டைப்பான பாண்டிங், பிஒய் ஆர்பிட்டல் கூட சேரும்போது என்ன டைப்பான பாண்டிங், பிசெட் ஆர்பிட்டல் கூட ஃபார்ம் ஆகும். அடுத்து என்ன கேட்பாங்க? பிஎக்ஸ் பிஎக்ஸ் பிஎக்ஸ், அது பிஒய் பிஒய் பிசெட் பிசெட். அதுக்கப்புறம் பி ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் சேரும்போது என்ன கிடைக்கும்? இதை நம்ம கொஸ்டினில் கேட்கும். கரெக்டாக? அதெல்லாமே இந்த இதில் பார்ப்போம் 1 by 1. சரிங்களா? ஹைபிரிடைசேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஓவர்லேப்பிங் என்ன, அந்த ஓவர்லேப்பிங்கில் பாசிட்டிவ் ஓவர்லேப் என்ன, நெகட்டிவ் ஓவர்லேப் என்ன அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்டும் இதில் இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தா என்ன பண்ணுறது, இது ஜஸ்ட் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரெண்டு ஆட்டம் ஒன்று சேரும். அப்படி சேரும்போது என்ன ஆகும்? நமக்கு எனர்ஜி குறையும். அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ அதிகம், ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வேணும் டயக்ராம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ஒரு 4 வருஷம் கீபேட்ஸ்லாம் இருக்குது. அந்த கீபேட் சொன்னதுக்கப்புறம் எந்த ஆர்பிட்டல் கூட ஓவர்லேப் நடக்கும். அப்படி ஓவர்லேப் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துடும். கரெக்டாக? இதெல்லாம் பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா போதும். இந்த வீட்டுக்குள்ள ஃபஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. முக்கியமான ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, elements comes together to form a bond. Elements comes together to form a bond for attaining stability by attaining lower energy. பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது எனர்ஜி குறையும், ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அதுதான் அந்த பாயிண்ட். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் இன் பாண்ட் ஃபார்மேஷன். வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் இன் பாண்ட் ஃபார்மேஷன். வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் இன் பாண்ட் ஃபார்மேஷன். ஏன்னா வேலன்ஸ் செல் பிபிடி அப்படிங்கிறது வேலன்ஸ் பாண்ட் தேடி அப்படிங்கிறது, அந்த பி அப்படிங்கிற எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா வேலன்ஸ் செல் தான் அந்த பாண்டிங்கில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற சொல்லக்கூடியது வேலன்ஸ் பாண்ட். கரெக்டாக? பாயிண்ட் நம்பர் 3, வேலன்ஸ் பாண்ட் தேடி ஜென்ரலி தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். அதாவது மெஜாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர்லேப்பிங் அண்ட் ஹைபிரிடைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்லேப்பிங், second one hybridization. Valence bond theory mainly focus on overlapping and hybridization. First of all, overlapping. Overlapping point number 1, volume area அல்லது common area or common volume. Overlapping point number 1, common area or common volume. Or sharing. Common area or common volume will be sharing. Correct. Point number 2, valence cell orbitals. Point number 2, valence cell orbital overlap to valence cell orbital
overlap to bond to form bond formation அல்லது bond form. Valence orbital or valence electron overlap and bond form. Point number 3, two orbital having point number 3, two orbital having one electron each with opposite spin can overlap to form bond. ரெண்டு ஆர்பிட்டால் இருக்கணும், ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ எலக்ட்ரான் செட் எப்படி இருக்கணும், எலக்ட்ரானோட ஸ்பின் வந்து ஆப்போசிட் இருக்கும். இப்போ கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிக்யூல்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது எழுதிக்கோங்க. Two orbitals having one electron each with opposite spin can overlap to form bond. ரெண்டு ஆர்பிட்டல் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு ஓவர்லாப் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆர்பிட்டலோட ஸ்பின் எப்படி இருக்கும், ஆப்போசிட் இருக்கும். சரிங்களா, சேம் ஸ்பின்னாக இருந்தால் என்ன ஆகாது, ஓவர்லாப் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ ரெண்டு என்ன ஸ்பின்னு சேம் ஸ்பின். அப்போ இதில் ஓவர்லாப் நடக்குமானா கண்டிப்பாக இதில் ஓவர்லாப் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி படி இந்த ஸ்பின்னும் சேம், இந்த ஸ்பின்னும் சேம் டைரக்ஷன் அல்லது சேம் ஸ்பின். இப்போ இதில் ஒன்று இன்னொன்று எப்படி இருக்குது, ஆப்போசிட் இருக்குது. பட் இது எப்படி யாருக்கு என்ன பண்ண முடியாது, ஷேர் முடியாது, நாலு இருக்குது. இது பேர், பட் இது நோ எலக்ட்ரான்ஸ். ரைட்டா, ஸோ இதுக்கு ஓவர்லாப் நடக்குமா, இதுக்கு ஓவர்லாப். அடுத்து இந்த இப்போ இதில் இது சேம் ஸ்பின், இதில் ரெண்டுமே பேர். இது யாரு கூட சேரும், யாரு கூட சேர முடியாது. ஏன்னா இது ஒன்று, இது ரெண்டு ஆல்ரெடி சேர்ந்துச்சு. இது ஆல்ரெடி பேர், எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஓவர்லாப் நடக்காது. சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இது ஆல்ரெடி பேர், இது கூட சேரும். சரிங்களா, இது ஓவர்லாப் நடக்கும்போது இது என்ன ஆகாது, ஓவர்லாப் கிடைக்காது. பட் இது ஸ்பின் ப்ளஸ்ன்னு சொன்னால் இது என்னது, ஆப்போசிட் ஸ்பின். அப்போ இது மட்டும் நடக்கும், ஓவர்லாப்பிங். அப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி படி ஓவர்லாப்பிங் நடக்கணும் அப்படின்னா the two orbitals at least one electron change to form a bond formation. ஸ்பின் எப்படி இருக்கு, ஆப்போசிட் ஸ்பின்னால். அதுதான் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான வேலன்ஸ் பாண்ட் தியரியிலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பயன்படுது. சரிங்களா, அப்போ எப்படி இருக்குன்னா ஆப்போசிட். அடுத்து ஓவர்லாப்பிங். நெக்ஸ்ட் ஓவர்லாப்பிங், அது ரெண்டு கேட்டகரி பிரிச்சுக்கோங்க. எட்டு டு எட்டு ஓவர்லாப், இதுதான் ஓவர்லாப் அண்ட் எட்டு டு எட்டு ஓவர்லாப். நெக்ஸ்ட் ஓவர்லாப்பிங். First one, head-on overlap. Or axial overlap. Second one, sidewise overlap. இந்த சைடு வைஸ் ஓவர்லாப்பில் நமக்கு 5 பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி
டெல்டா பாண்ட் வந்து ஆக்சியல் ஓவர்லாப்ல நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது சிக்மா பாண்ட். ஆக்சியல் ஃபார்ம் ஆகக்கூடியது சிக்மா பாண்ட். ஒன்று ஹெட் ஆன் ஓவர்லாப் அல்லது ஹெட் டு ஹெட் ஓவர்லாப். ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் தலைக்கு தலைமுறை மாதிரி நடக்கும். அந்த ஓவர்லாப் பேர் ஹெட் ஆன் ஓவர்லாப். அதுக்கு இன்னொரு பேர் என்னது ஆக்சியல். ஜெனரலாகவே ஹெட் ஆன் ஓவர்லாப் அல்லது ஆக்சியல் ஓவர்லாப் அப்படிங்கிறது டூ லோப் இன்ட்ராக்ஷன். டூ லோப்ஸ் இன்ட்ராக்ஷன். ரெண்டு லோப்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேரும். கரெக்டாக இப்போ ஒரு எஸ்ஆர்பிஎல் பிஆர் போடும்போது அப்படி இது ஒரு லோப் இது ஒரு லோப். அந்த ஓவர்லாப் பேர் தான் வருது டூ லோப்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா. கரெக்டாக பை பாண்ட் அப்படின்னா ஃபோர் லோப்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா. கரெக்டாக டெல்டா பாண்ட் அப்படின்னா எயிட் லோப்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா. சொல்லுங்க, ரெண்டு லோப் ஒன்று ஒன்று சேர்த்து அது பேர் டூ லோப் இன்ட்ராக்ஷன். அதே மாதிரி ஃபோர் லோப்ஸ் என்ன கிடைக்கும், பை பாண்ட் கிடைக்கும். அதே மாதிரி எயிட் லோப் இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். டெல்டா அந்த பாண்டு பேர் டெல்டா. இல்லைங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பண்ணலாமா? கேட்டகரி நம்பர் எஸ்எஸ் ஓவர்லாப். இந்த ஓவர்லாப் தான் நம்ம கொஸ்டின்ல அடிக்கடி கேட்குது. எஸ்எஸ் ஓவர்லாப்பிங். எஸ்எஸ் ஓவர்லாப்பிங். S orbital plus S orbital in x axis, y axis and here பாருங்க क्वेश्चंस என்ன கேட்பாங்க அப்படினா SS overlap on the x axis and the y axis and the z axis. கரெக்ட்டா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு இது x axis, இது y axis and இது z axis. கரெக்ட்டா? இத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னா இது x axis. இதுல இது y axis. இது வந்து z axis. கரெக்ட்டா? இது வந்து x, இது y axis, இது என்னது z axis. இப்போ இதுல ஒரு s ஆர்பிட்டல் இன்னொரு s ஆர்பிட்டல் ஆல்ரெடி தெரியும். s ஆர்பிட்டலோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப். கரெக்ட்டா? s ஆர்பிட்டலோட ஷேப் என்னது ஸ்பெரிக்கல். ஏதாவது ஒரு s ஆர்பிட்டலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய s ஆர்பிட்டல் x ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ் தானே, இது என்னது y ஆக்சிஸ், இது என்னது z ஆக்சிஸ். அப்போ ஒரு s ஆர்பிட்டல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். another s ஆர்பிட்டல் இந்த s ஆர்பிட்டல் கூட போகும். அத நம்ம ஆல்ரெடி சொல்றோம். ஒரு s ஆர்பிட்டலோட ஸ்பின் இன்னொரு s ஆர்பிட்டலோட ஆப்போசிட் ஸ்பின் ரெண்டு நடக்கலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் இப்போ சப்போஸ் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் இன்னொரு ஹைட்ரஜனுடைய ஆப்போசிட் எலக்ட்ரான் ஒன்னோட ஒன்று மோதும். முதல்ல கூட ஏன்னா ஆப்போசிட் ஸ்பின் என்ன ஆகும், ஓவர்லாப்பிங். அப்போ இதுல ஒரு s ஆர்பிட்டல் வந்து இன்னொரு s ஆர்பிட்டல் கூட மோதும்போது நமக்கு என்ன டைப்பான பாண்ட்ல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா s ஆர்பிட்டல் only forming sigma bond only forming sigma bond. s ஆர்பிட்டல் என்ன பாண்ட் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும், சிக்மா பாண்ட் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். அது பை பாண்டோ டெல் பாண்ட்லாம் ஃபார்ம் பண்ணாது. சொல்ல புரியுதா? அப்போ இதுல ஒரு s ஆர்பிட்டல் இன்னொரு s ஆர்பிட்டல் கூட சேரணும். அப்படி ஏதாவது ஒரு s ஆர்பிட்டல் என்ன பண்ற ஃபிக்ஸ் பண்றேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்னொரு s ஆர்பிட்டல் மூணு ஆக்சிஸ் வழி அப்ரோச் பண்ணி பார்க்கறேன். இப்போ இது ஒரு ஸ்பெரிக்கல், இதுக்கு பால் மாதிரி கன்சிடர் பண்ணி அதே நேரத்தில் இன்னொரு பால் வந்து ஒரு x ஆக்சிஸ் வந்து போதும். அப்போ இது ரெண்டு ஒன்னோட ஒன்று போதுமா? ஒரு s ஆர்பிட்டல் இன்னொரு s ஆர்பிட்டல் இது பேர் 8 ஓவர்லாப். அப்போ என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? 8 ஓவர்லாப்னா என்ன பாண்ட்? சிக்மா பாண்ட். அப்ப இந்த s ஆர்பிட்டல் இன்னொரு x ஆர்பிட்டல் கூட x ஆக்சிஸ் வழியா போகும்போது என்ன கிடைக்கும்? ஒரு சிக்மா பாண்ட். ஏன்னா அந்த ஓவர்லாப் பேர் என்னது? ஹெட் ஆன் ஓவர்லாப் அல்லது ஆக்சியல் ஓவர்லாப். ஏன்னா இந்த ஆக்சிஸ் வழியா வந்து யார் கூட போகுது? ஒரு s ஆர்பிட்டல் கூட போகுது. அப்ப அடுத்து எங்க இருந்து வரணும்? இப்போ இன்னொரு s ஆர்பிட்டல் ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய s ஆர்பிட்டல் ஃபிக்ஸ்டு, இன்னொரு s ஆர்பிட்டல் y ஆக்சிஸ் வந்து வழியா வந்து போகுது. கரெக்ட்டா? அப்ப இது என்ன ஓவர்லாப் தான், இதுவும் ஆக்சியல் வந்து வழியா தான் போகுது. அப்ப இது என்ன ஓவர்லாப்? ஹெட் ஆன் ஓவர்லாப். அப்ப இப்போ என்ன தான் கிடைக்கும்? சிக்மா பாண்ட். சரி, இப்போ திரும்ப அந்த ஆக்சிஸ் வழியா ஃபிக்ஸ்டு இருக்கு ஒரு s ஆர்பிட்டல், z ஆக்சிஸ் வழியா வந்து போகுது. அப்ப இப்போ என்ன தான் கிடைக்கும்? அப்ப இந்த மூணுத்துலயுமே ஹெட் ஆன் ஓவர்லாப் அல்லது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சியல் ஓவர்லாப் நடக்கும். மூணுத்துலயுமே என்ன பாண்ட் கிடைக்கும்னா சிக்மா பாண்ட். கரெக்ட்டா? அப்ப ஒரு s ஆர்பிட்டல் இன்னொரு s ஆர்பிட்டல் கூட அந்த x ஆக்சிஸ் அந்த y ஆக்சிஸ் அந்த z ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் வழியா போனாலும்
நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாண்ட் வந்து என்னது சிக்மா பாண்ட். ஏன்னா நடக்கக்கூடிய ஓவர்லாப் வந்து என்ன ஓவர்லாப்னா ஆக்சியல் ஓவர்லாப் ஆர் ஹெட் ஆன் சொல்ல புரியுதா? அப்போ நம்ம ஒரு எஸ் ஆர்பிட்டல் இன்னொரு எஸ் ஆர்பிட்டல் எது கொடுத்தாலும் சரி அது பி எக்ஸ் ஆக்சிஸ்லையோ இல்லை சாரி எக்ஸ் ஆக்சிஸ்லையோ ஒய் ஆக்சிஸ்ல Z எந்த ஆக்சிஸ்ல வந்தாலையும் ஒரு எஸ் ஆர்பிட்டல் இன்னொரு எஸ் ஆர்பிட்டல் கூட போது ஹெட் ஆன் ஓவர்லாப் தான் நடக்கும் ஆக்சியல் ஓவர்லாப் தான் நடக்கும். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் வந்து என்ன பாண்ட் சிக்மா பாண்ட். எப்பவுமே எஸ் ஆர்பிட்டல் என்ன பாண்டை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணணும் ஒன்லி சிக்மா பாண்ட். சரிங்களா? அந்த பாண்ட் கிளியர் கரெக்டாக அது ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் எழுதிங்களா? இதெல்லாம் புரியுதுன்னு கேளுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஓவர்லாப் அடிக்கடி நமக்கு நீட்டில் கேட்கக்கூடிய வந்து ஓவர்லாப் கரெக்டாக. அடுத்தது எஸ்ஆர் பண்ணால் பிஆர் பண்ணி கூட ஓவர்லாப், எஸ்பி ஓவர்லாப் அல்லது எஸ் ப்ளஸ் பி ஓவர்லாப். திரும்ப அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்ஆர் பண்ண ஷேப் வந்து என்னது ஸ்பெரிக்கல் ஷேப். அதே மாதிரி பிஆர் பண்ண ஷேப் வந்து டபுள் ஷேப். டிஆர் பண்ணாலும் டபுள் டபுள் கரெக்டாக. டிஆர் பண்ணது டபுள் டபுள் இல்லைன்னா க்ளோவர் லீஃப் ஷேப்னு சொல்லுவோம். கரெக்டாக க்ளோவர் லீஃப் ஷேப். அதே மாதிரி எஃப்ஆர் பண்ணாலும் இன்க்ரிடிக்டபிள் கரெக்டாக. அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்னு. கரெக்டாக. சரி, இப்போ பிஆர் பண்ண ஒரு ஷேப் வந்து தெரியும். கரெக்டாக. திரும்ப அதே ஷேப் தான். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் அது ஒரு Z ஆக்சிஸ். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் என்ன பர்சன்டாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஆர் பர்சன்டேஜ். கரெக்டாக. இதான் புரியல. சரிங்களா? இதுதான் பிஆர் பட்டால் இந்த பிஆர் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் பர்சன்டேஜ், அதான் வந்து பிஎக்ஸ். இதே பிஆர் பட்டால் ஒய் ஆக்சிஸில் பர்சன்டேஜ் நம்ம அடுத்த பேஸில் இருக்கும். கரெக்டாக. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எஸ்ஆர் பட்டல் வரும். இப்போ லோப்ஸ் வந்து புரியுதா? இங்கே ஒரு லோப்ஸ் இருக்குது, இங்கே ஒரு லோப்ஸ். கரெக்டாக. இப்போ எஸ்ஆர் பட்டல் எந்த டைரக்ஷன்லேருந்து வரும் அப்படின்னா இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் தான். இதை கன்சிடர் பண்ணால் இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் தான். கரெக்டாக. அப்போ வரக்கூடிய அந்த எஸ்ஆர் பட்டால் இது கூட சேரலாமா? இரண்டு என்ன ஓவர்லாப்? சைடு வைஸ் ஓவர்லாப். இது இல்லை. சைடு வைஸ் ஓவர்லாப் என்ன பாண்டு கிடைச்சிருக்கணும்? பை பாண்டு. எஸ்ஆர் பட்டல் இங்கே பை பாண்டு ஃபார்ம் பண்ணணுமா? ஒன்லி என்ன பாண்டு தான்? சிக்மா பாண்டு. அப்போ இங்கே எஸ்ஆர் பட்டலுடைய ஸ்பெரிக்கல் ஆர்பிட்டால் இங்கே இருக்கக்கூடிய பிஆர் பட்டல் கூட போகும்போது இதுவும் என்ன ஓவர்லாப் தான்? 8 to 8 ஓவர்லாப். இது ஒரு ஆக்சிஸ் தானே அல்லது ஆக்சியல் ஓவர்லாப். அப்போ இந்த பிஎக்ஸ் ஆர்பிட்டால் எந்த ஆக்சிஸில் இருக்குது? பிஎக்ஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பிஆர் பட்டல் இருக்குது. இப்போ இதே எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பக்கத்தில் வந்து மோதினாலும் சரி, இல்லை அதே டைரக்ஷனில் வந்து எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் தானே. அப்போ இந்த பக்கம் வந்து மோதினாலும் இந்த பக்கம் வந்து மோதினாலும் சேம் தான்.
அப்போ ஒரு px ஆர்பிட்டால் வந்து இருக்கு, எங்க இருக்குன்னா px ஆர்பிட்டால் இருக்கு, அதாவது x ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ இந்த சைடுல இருந்து வந்து அட்டாக் பண்ணாலும் இந்த சைடுல இருந்து அட்டாக் பண்ணாலும் சேமா தான் கிடைக்கும். அப்போ இது என்ன ஓவர்லாப், ஹெட் ஆன் ஓவர்லாப் அல்லது ஆக்சியல் ஓவர்லாப். கரெக்டா? அப்போ என்ன பாண்ட் கிடைக்கும்? ஒரு சிக்மா பாண்ட். என்ன பாண்ட் கிடைக்கும்? ஒரு சிக்மா. இப்போ px ஆர்பிட்டால் ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா இதுக்கு எல்லாரும் இப்போ px ஆர்பிட்டால் x ஆக்சிஸ்ல எப்படி இருக்கு, px ஆர்பிட்டால் y ஆக்சிஸ், px ஆர்பிட்டால் z ஆக்சிஸ். அப்போ px வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், px வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ x ஆக்சிஸ் வழியா வரும்போது நமக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இதே கேஸ்ல y ஆக்சிஸ்ல ஒரு s ஆர்பிட்டால் வரும். இப்போ y ஆக்சிஸ் நடந்து இப்போ இது வந்து px ஆர்பிட்டால் வரக்கூடிய s ஆர்பிட்டால் இங்க வந்து வரும். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? நோடுன்னு என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டென்சிட்டி 0. எலக்ட்ரான் டென்சிட்டி 0. அதுக்கு பேர் என்னது? நோடு. ரெண்டு ஆர்பிட்டால், ஒரு ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆர்பிட்டால் மோதினா தான் நமக்கு ஓவர்லாப். நோடு அப்படிங்கிறது எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லாத ஆர்பிட்டால், அதுக்கு பேர் என்னது? நோடு. இப்போ இங்க ஒரு லோப்ஸ் இருக்கு, இங்க ஒரு லோப்ஸ் இருக்கு, இது x ஆக்சிஸ்ல இருக்கு, y ஆக்சிஸ்ல இருந்தா அந்த s ஆர்பிட்டால் வரும். அப்ப என்ன இல்ல? எலக்ட்ரான் டென்சிட்டி இல்ல. ஒன்னு ஆர்பிட்டால் கூட மோதலாம், இந்த லோப்ஸ் கூட மோதலாம், இல்லனா இந்த லோப்ஸ் கூட மோதலாம். இங்க இருந்து வரும்போது இந்த லோப்ஸ் கூட மோதுமா மோதலாம். இங்க இருந்து மோதலாம் அது பேர் என்னது? ஹெட் ஆன் ஓவர்லாப். அப்ப இந்த x ஆக்சிஸ்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய px ஆர்பிட்டால் y ஆக்சிஸ்ல ஒரு s ஆர்பிட்டால் வரும்போது என்ன ஆகுது? ஓவர்லாப் நடக்குது. கரெக்ட்டா? அது பத்தி நீ ஜீரோ ஓவர்லாப் அப்படி படிச்சிருப்பேன். ஏன் ஜீரோ ஓவர்லாப்? அது பேர் என்னது? இந்த நோடு அப்படிங்கிறது எலக்ட்ரான் டென்சிட்டி 0. சரியா? அப்போ px ஆர்பிட்டால் வந்து x ஆக்சிஸ்ல ஃபிக்ஸ்டா இருக்கு. ஆனா s ஆர்பிட்டால் தான் என்ன இருக்கு? x ஆக்சிஸ்ல வருது, அதுக்கு அப்புறம் y ஆக்சிஸ்ல வருது, அதுக்கு அப்புறம் z ஆக்சிஸ்ல வருது. கரெக்ட்டா? அப்போ y ஆக்சிஸ்ல வரும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? பாண்ட் ஃபார்ம். கரெக்ட்டா? அடுத்து z ஆக்சிஸ் இதான் z ஆக்சிஸ். அப்ப இங்க இருந்து ஒரு s ஆர்பிட்டால் வந்து px ஆர்பிட்டால் கொடுக்கும். அப்ப திரும்ப என்ன தான் இருக்கு? நோடு தான் இருக்கும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகுது? பாண்ட். சொல்றது புரியுதா? அப்ப ஒரு px ஆர்பிட்டால் வந்து x ஆக்சிஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கும்போது மூணு டிஃபரண்டான ஆக்சிஸ்ல இருக்கு. x ஆக்சிஸ் and y ஆக்சிஸ் and z ஆக்சிஸ். வெளிய போகும்போது ஒரு s ஆர்பிட்டால் எதுல மட்டும் தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணா, x ஆக்சிஸ்ல மட்டும் தான் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா x ஆர்பிட்டாலுக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி மட்டும் தான். சொல்றது புரியுதா? அதே y ஆக்சிஸ்லயோ இல்ல z ஆக்சிஸ்ல வரும்போது என்ன ஃபார்ம் பண்ணாது? பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அதுக்கான ரீசன் என்ன? எலக்ட்ரான் டென்சிட்டி 0. இட் இஸ் கால்ட் நோடு. நோடு இருக்கக்கூடிய இடத்துல யார் பண்ணாலும் என்ன ஃபார்ம் ஆகாது? பாண்ட் மட்டும் ஃபார்ம். கரெக்ட்டா? அப்ப நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது only s ஆர்பிட்டால் px ஆக்சிஸ்ல x ஆக்சிஸ் மட்டும் தான். s ஆர்பிட்டால் px ஆர்பிட்டால் கூட x ஆக்சிஸ் மட்டும் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? சிக்மா பாண்ட் ஃபார்ம். கரெக்ட்டா? ஏதாவது ஒரு ஐடியா வச்சு இன்னொரு ஐடியா டிசைன் பண்ண முடியும். கரெக்ட்டா? இது பாருங்க. இந்த ஐடியா வரைக்கும் எல்லாரும் புரியுதா? அடுத்து என்ன ஆர்பிட்டால்? இது s ஆர்பிட்டால் தான். அடுத்து என்ன? அந்த p ஆர்பிட்டால் எங்க இருக்கணும்? p y ல எங்க இருக்கணும்? p y. கரெக்ட்டா? சோ இப்போ இது வந்து y ஆக்சிஸ். கரெக்ட்டா? வேலிக்கலாம் இந்த p y ஆக்சிஸ். கரெக்ட்டா? இந்த p ஆர்பிட்டால் ஒன்னு பிளஸ் இன்னொன்னு முன்னாடி வந்து x ஆக்சிஸ். இப்போ p ஆர்பிட்டால் வந்து y ஆக்சிஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா? இப்போ எங்க இருந்து வரணும்? ஒன்னு x ஆக்சிஸ்ல இருந்து வரலாம். x ஆக்சிஸ் என்ன இருக்கு? நோடு. அப்ப என்ன வராது? பாண்ட் ஃபார்ம். அடுத்து எங்க இருந்து வரலாம்? y ஆக்சிஸ்ல இருந்து வரலாம். y ஆக்சிஸ்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். இது z ஆக்சிஸ். இங்க இருந்து வந்து அட்டாக் பண்ணும்போது திரும்ப என்ன ஃபார்ம் ஆகும்? நோடு தான் ஃபார்ம் ஆகும். சோ என்ன ஃபார்ம் ஆகுது? பாண்ட் ஃபார்ம். கரெக்ட்டா? அப்ப ஒரு s ஆர்பிட்டால் py ஆர்பிட்டால் கூட இந்த ஆக்சிஸ்ல y ஆக்சிஸ்ல மட்டும் தான் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? சிக்மா ஃபார்ம். கரெக்ட்டா? அடுத்து எங்க இருக்கு? z ஆக்சிஸ். இப்ப z ஆக்சிஸ் அப்படிங்க போர்டு எழுதுறாங்க. இதுதான் வந்து z ஆக்சிஸ். இங்க இருக்கக்கூடிய லோப்ஸ் தான் z ஆக்சிஸ். லோப்ஸ் எங்க இருக்கு இருக்குமா? நம்ம எழுதும்போது எழுதிக்கலாம்னா புரியுது? z ஆக்சிஸ். இது x, ஸ்ட்ரைட்டா இருக்க y. இப்போ நம்ம ஜெனரலா சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? 3D வியூல இப்போ இங்க ஒரு ஆர்பிட்டால் இருக்கு, இங்க ஒரு லோப்ஸ் இருக்கு, இங்க ஒரு லோப்ஸ். இதான் z ஆக்சிஸ். இப்போ இதே z ஆக்சிஸ் வழியா வந்தாதான் s ஆர்பிட்டால் என்ன பண்ண முடியும்? சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். y ஆர்பிட்டால் வந்து வந்தாலும் நோடு இருக்கு, x ஆர்பிட்டால் வந்தாலும் என்னது? x ஆக்சிஸ்ல வந்தாலும் நோடு தான். அப்ப எது மட்டும் தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? z ஆக்சிஸ்ல மட்டும் தான் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். x ஆக்சிஸ்ல நோ பாண்டிங், y ஆக்சிஸ்ல நோ பாண்ட். சரியா? அதனால ஒரு s ஆர்பிட்டால் px ஆர்பிட்டால் கூட x ஆக்சிஸ்ல, ஒரு s ஆர்பிட்டால் py ஆர்பிட்டால் கூட y ஆக்சிஸ்ல, ஒரு s ஆர்பிட்டால் pz ஆர்பிட்டால் கூட z ஆக்சிஸ். கரெக்ட்டா? ரிமைனிங் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகாது? பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அது என்ன பாண்ட் அப்படின்னா பர்టిక్యులர் என்ன பாண்ட்? சிக்மா பாண்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும்.
என்ன பாண்டு சிக்மா பாண்ட். நோடில் என்ன ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. நோடு அப்படிங்கிறது எலக்ட்ரான் டென்சிட்டி 0 அல்லது மினிமம் எலக்ட்ரான் டென்சிட்டி, மினிமம் எலக்ட்ரான் டென்சிட்டி. கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டல் வந்து சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டல் வந்து எஸ் ஆர்பிட்டல் சேர்ந்தா தான் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். எஸ் ஆர்பிட்டல் யாரு கூட சேர்ந்தாலும் சிக்மா பாண்ட் தான். சொல்ல புரியுதா? அது அதே எஸ் ஆர்பிட்டல் கூட சேர்ந்தாலும் சரி, இல்லை எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் கூட சேர்ந்தாலும் சரி, இல்லை எஸ் ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் கூட சேராது மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னா டி ஆர்பிட்டல் 2 லோப்ஸ் இருக்கும். சரி, ஏதாவது ஒரு சைடில் வந்து லோப்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் எத்தனை லோப்ஸ் இருக்கும்? 2 லோப்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போ ஜென்ரலாக எஸ் ஆர்பிட்டல் சொன்னாவே அது யாரு கூட சேர்ந்தாலும் என்ன பாண்ட் தான்? ஒன்லி சிக்மா பாண்ட். அதே எஸ் ஆர்பிட்டல் இருந்தாலும் சரி, அதே பி ஆர்பிட்டல் இருந்தாலும் சரி, என்ன பாண்ட் அப்படின்னா ஒன்லி சிக்மா பாண்ட். எப்போ அப்படின்னா எஸ் ஆர்பிட்டல் இருக்கும். சரிங்களா? இதே பி ஆர்பிட்டல் இருக்கும்போது சிக்மா பாண்டும் வரலாம், பை பாண்டும் வரலாம். சொல்றது புரியுதா? இந்த டயக்ராம் எல்லாரும் புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பிபி ஓவர்ல நெக்ஸ்ட் பிபி ஓவர்ல px px py py and pz. இதில் இந்த ஆர்பிட்டல் ஓவர்லாப் கொடுத்துட்டு என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணுறது கேட்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கார்பன் ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லுவோம். கார்பனுக்கு என்ன ஆர்பிட்டல் இருக்குது? 2p ஆர்பிட்டல் இருக்குது. ஹைட்ரஜன் என்ன ஆர்பிட்டல்? 1s ஆர்பிட்டல். அப்போ எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன கிடைக்கும்? பிஎக்ஸ் ஆர்பிட்டல். பிஎக்ஸ் இருக்குது, ஒரு எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா என்ன ஓவர்லாப்னு கேட்பாங்க. 2s அது 1s 2p ஓவர்லாப். கரெக்டாக? அந்த மாதிரி ஓவர்லாப்பிங் கேட்பாங்க. அந்த மாதிரி ஓவர்லாப்பிங் ஆர்டர் கேட்பாங்க. பாண்ட் எந்த ஓவர்லாப் வந்து ஸ்ட்ராங் ஓவர்லாப். சரிங்களா? ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரென்த் ஆர்டர், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓவர்லாப்பிங் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதில் 2p ஓவர்லாப் பெஸ்ட் ஓவர்லாப் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா ஓவர்லாப்பும் பார்ப்போம். அதெல்லாம் ஆர்கானிக் பிரின்சிபல் பார்த்து வேறு சொல்கிறோம். 2p ஓவர்லாப் இஸ் த பெஸ்ட் ஓவர்லாப். 2pக்கு அப்புறம் 2p 3d, அதுக்கப்புறம் 2p 3p ஓவர்லாப் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே எல்லா ஓவர்லாப்பையும் பார்க்கணும். எஸ்ஆர் முதலோடைய ஓவர்லாப், பிஆர் முதலோடைய ஓவர்லாப், டிஆர் முதலோடைய ஓவர்லாப், அதுக்கான ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரென்த் ஆர்டர் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பார்க்கணும். சொல்கிறது புரியுதா? அப்போ முதல்ல இந்த ஆக்சிஸ் வழியாக ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பாண்டிங் நேச்சர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரென்த் ஆர்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். கரெக்டாக? இப்போ ஏதாவது ஒரு பிஎக்ஸ் ஆர்பிட்டலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறது ஈஸி. கரெக்டாக? இப்போ ஒரு பிஎக்ஸ் ஆர்பிட்டல் இருக்குது, ஆல்ரெடி தெரியும். பிஎக்ஸ் ஆர்பிட்டல் இப்போ ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. கரெக்டாக? இந்த ஆக்சிஸ் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இன்னொரு பிஎக்ஸ் ஆர்பிட்டல் தான் வருது. இதுவும் பிஎக்ஸ், இதுவும் பிஎக்ஸ். அப்போ ஒரு பிஎக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற ரிமைனிங் இருக்கக்கூடிய பிஎக்ஸ் ஆர்பிட்டல் 3 இடத்துலேருந்து வரலாம். ஒன்று எங்களுக்கு வரலாம், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வரலாம், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ்லேருந்து வரலாம், இன்னொன்று ஜெட் ஆக்சிஸ்லேருந்து வரலாம். கரெக்டாக? இப்போ இன்னொரு பிஎக்ஸ் ஆர்பிட்டல், இந்த இன்னொரு பிஎக்ஸ் ஆர்பிட்டல் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அதை பற்றி செக் பண்ணி வச்சாலே என்ன ஆர்பிட்டல்? பிஎக்ஸ் ஆர்பிட்டல். இன்னொரு பிஎக்ஸை நல்ல கவனி. இப்போ இப்போ 2 பேர் ஒரே சைடில் கொண்டு வரும். கரெக்டாக? இது என்ன ஓவர்லாப்? இது ஒரு ஆக்சிஸா? இப்போ இதுதான் பிஎக்ஸ் ஆர்பிட்டல், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ். இதுவும் எந்த ஆக்சிஸ் வழியாக வருது? 2 எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக இருக்குது, இது எக்ஸ் ஆக்சிஸ் வருது. ஆக்சியல் ஓவர்லாப், அதுக்கு வந்து ஹெட் ஆன் ஓவர்லாப். கரெக்டாக? ஹெட் பாண்ட் ஃபார்ம் ஆகும் சிக்மா பாண்ட். அப்போ இது 2 பேருக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பாண்டிங், இந்த பாண்ட் வந்து சிக்மா. கரெக்டாக? எப்போ ஒரு பிஎக்ஸ் ஆர்பிட்டல் ஃபிக்ஸ்டு, இன்னொரு பி ஆர்பிட்டல் பிஎக்ஸ் ஆர்பிட்டல், இதில் எந்த ஆக்சிஸ் வழியாக? எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக வரும்போது என்ன பாண்ட் வந்து சிக்மா.
கரெக்டா? இப்போ அடுத்து எங்கேருந்து வரணும்? ஒய் ஆக்சிஸ் வந்து இது ஒய் ஆக்சிஸ். கரெக்டா? இதான் ஒய் ஆக்சிஸ். இது ஃபிக்ஸ்டு. இதை விட்டுலாம். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணணும்? ஃபார்ம் பண்ணணும் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். இன்னொரு பிஎக்ஸ் ஆர்பிட்டல் எப்பயும் போல ஃபிக்ஸ்டு. இப்போ இங்க எக்ஸ் ஆக்சிஸ் வழியா வந்து அட்டாக் பண்ணி பார்க்குது, ஒய் ஆக்சிஸ் வழியா வந்து அட்டாக் பண்ணி பார்க்கணும், அடுத்து ஜெட் ஆக்சிஸ் வழியா வந்து அட்டாக் பண்ணி பார்க்கணும். கரெக்டா? இதான் எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? இது என்ன ஆக்சிஸ்? இது எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்த ஆர்பிட்டல் எங்க வருது? ஒய் ஆக்சிஸ் வந்து வருது. கரெக்டா? இப்போ இதுக்கு சேரலாமா? என்ன போகல சைடு வைஸ் போகும். கரெக்டா? இப்போ ரெண்டும் இதோட லோப்ஸ் இதோட லோப்ஸ் செட். இப்போ சப்போஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் சேம் ஃபேஸ் ஓவர்லாப் அப்படின்னு சொல்றது ஓவர்லாப். அப்போ இந்த ரெண்டு லோப்ஸும் சேரலாம், இந்த ரெண்டு லோப்ஸும் சேரலாம். கரெக்டா? ஆனால் இது ஃபிக்ஸ்டு. பிஎக்ஸ் ஆர்பிட்டல் எப்பயும் போல ஃபிக்ஸ்டு. இதே ஆர்பிட்டல் இப்படி வராது. கரெக்டா? அப்போ வந்து என்ன நோடு ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்பிட்டல் இப்போ முன்ன சொன்ன அதே டைரக்ஷனில் வரும்போது ஒன்னோட ஒன்று போதெல்லாம் என்ன ஆர்பிட்டல் கிடைக்கும்? ஆக்சல் ஓவர்லாப் பண்ணி சிக்மா பாண்ட் கிடைக்கும். இதே ஆர்பிட்டல் பிஎக்ஸ் ஆர்பிட்டல் பிஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஃபிக்ஸ்டு. ஆனால் வரதே இருக்கு அடுத்த பிஎக்ஸ் ஆர்பிட்டல் ஒய் ஆக்சிஸ் வழியே வருது. கரெக்டா? அப்போ ஒய் ஆக்சிஸ் வழியாக வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் சேம் பேஸ் ஓவர்லாப் வந்து நடக்கும். அப்போ நமக்கு என்ன பாண்ட் கிடைக்குன்னா பை பாண்ட். கரெக்டா? என்ன பாண்ட் கிடைக்கும்? பை பாண்ட். அப்போ எந்த ஆக்சிஸ்ல? ஒய் ஆக்சிஸ். அடுத்து எங்கேருந்து வரணும்? இது செட் ஆக்சிஸா? இங்கே ஒரு லோப்ஸ் இருக்கு, இங்கே ஒரு லோப்ஸ் இருக்கு. இது நேரம் ரெண்டு லோப்ஸ் மூலமா இதே லோப்ஸை அப்படியே கீழே நிறுத்திக்கிறேன். இந்த செட் ஆக்சிஸ் வரைக்கும் போது திருப்பி என்ன ஆகும்? சைடு வைஸ் போகல. இதான் செட்டு. இது எக்ஸ், இது ஒய், இது என்னது? ஜெட். இது எக்ஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது என்ன ஆக்சிஸ்? ஜெட் ஆக்சிஸ். அப்போ இந்த பிஆர் விடல் ஒன் ஃபிக்ஸ்டு ஆல்ரெடி. இன்னொரு பிஆர் விடல் இங்க இருந்து எடுத்து போறேன். இங்க இருந்து எடுத்து போகும்போது திருப்பி என்ன ஆகும்? ஒன்னோட ஒன்று. அப்போ இந்த பிஆர் விடல் இதுவும் சேரும், இதுவும் சேரும். அப்போ திரும்ப என்ன கிடைக்கும்? பை பாண்ட். அந்த ஓவர்லாப் புரியுதா? இது நம்ம 2D டைமென்ஷன் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு பிஎக்ஸ் ஆர்பிட்டால் இன்னொரு பிஎக்ஸ் ஆர்பிட்டால் இங்கே இருக்குது, அதாவது பிஎக்ஸ் ஆக்சிஸ் நேரம் வரும்போது என்ன இருக்கும்? இந்த லோப் கூட சேர்த்து இந்த லோப் கூட சேர்த்து. கரெக்டாக? அப்போ என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? சைடு வைஸ் ஓவர்லாப் பண்ணி தான் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? இப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? அடுத்தது இதை வச்சு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் சிக்மா பாண்ட், ரெண்டு ஒய் ஆக்சிஸ் இருந்தால் சிக்மா பாண்ட், ரெண்டு ஜெட் ஆக்சிஸ் இருந்தால் சிக்மா பாண்ட். கரெக்டா? இப்போ அதை வச்சு நம்ம சொல்லணும். இப்போ அடுத்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்? இதை ஒரு ஒய் ஆக்சிஸில் ஒரு பிஆர் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது என்ன ஆர்பிட்டல்? பிஒய். அப்போ பிஒய் இப்படி எழுதிக்கலாமா? எழுதலாமா? எழுதலாம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு பிஎக்ஸ் ஆர் பிஒய் ஆர்பிட்டல் மூணு டைரக்ஷன்லேருந்து வரும். ஒன்று எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து வரணும். அப்போ எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து இப்படி வரலாமா? கரெக்டா? ஜெட் டைரக்ஷன்லேருந்து வந்தால் இதே சேமா என்ன பாண்டு? பை பாண்டு. ஆனால் ஒய் ஆக்சிஸ்லேருந்து திரும்ப அதே ஒய் ஆக்சிஸ் வரும்போது என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். கரெக்டா? அப்போ திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பிஒய் ஆர்பிட்டால் ஃபிக்ஸ்டு ஒய் ஆக்சிஸில் ஒரு பிஒய் ஆர்பிட்டால் இன்னொரு பிஒய் ஆர்பிட்டால் 3 டைரக்ஷனுக்கு வரும். ஒன்று எக்ஸ், இன்னொன்று ஒய், இன்னொன்று ஜெட். அப்போ ஒரு பிஒய் ஆர்பிட்டால் அதே ஒய் ஆக்சிஸ் வழியாக வரும்போது என்ன பாண்ட் கிடைக்கும்? சிக்மா பாண்ட் கிடைக்கும். ரிமைனிங் ரெண்டு சைடு வைஸ் ஓவர்லாப் பண்ணுறது பை பாண்ட். கரெக்டா? அடுத்து எங்கே ஒரு சிக்மா பாண்ட் கிடைக்கும்? இது சிக்மா பாண்ட், இது சைடு வைஸ் ஓவர்லாப் பண்ணுறதுல பை பாண்ட். கரெக்டா? இந்த வியூ வந்து தெரியும். கரெக்டா? இல்லைன்னா 3D டைமென்ஷன் எடுத்து ஆர்பிட்டலோட ஓவர்லாப் பார்க்கலாம். இது புரியுதா? ஏதோ புரியலன்னு கேட்கு. அடுத்தது டிடி ஓவர்லாப். dxy dxy dyz plus dyz dzx plus dzx.
டயக்ராம் பார்த்து ஏதாவது டவுட்னா இங்கே தான் போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் புரியல ஆர்பிட்டலில் அப்படி தான் ஓவர்லாப் ஏதோ ஒரு ஆர்பிட்டலில் வந்து ஒரு ஆக்சிஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ரெமைனிங் என்ன பண்ணணும் 3 ஆக்சிஸ் வழியாக கொண்டு பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணலாமா? இப்போ இதில் டி ஆர்பிட்டலில் 3 மொத்தம் டோட்டல் 5 ஆர்பிட்டல்ஸ் dxy yz zx dx² - y² and dz. கரெக்டாக? இதில் இந்த dxy yz zx இதெல்லாமே என்னது நான் ஆக்சியல் ஆர்பிட்டல். நான் ஆக்சியல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நானே இது ஒரு டி ஆர்பிட்டல், இது ஒரு டி ஆர்பிட்டல். இது எக்ஸ் ஒய்யாக கன்சிடர் பண்ணினா dxy அது இருக்கட்டும். இது எக்ஸ் ஒய்யாக கன்சிடர் பண்ணால் இது எக்ஸ் இது ஒய். இது ஆக்சிஸில் இருக்கக்கூடாது. இது தானே நான் ஆக்சியல். ஆக்சிஸ்க்கு மேலே அந்த லோப்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ இது எக்ஸ் ஒய் எடுத்துனா அது dxy. கரெக்டாக? இது ஒய் ஜெட் எடுத்து அப்படின்னு எடுத்துனா இது dyz. zx எடுத்துனா zx. சொல்கிறது xy yz and zx. இது எல்லாமே என்ன ஆர்பிட்டல்? dxy and dyz and dzx. இது எல்லாமே என்ன ஆர்பிட்டல்? நான் ஆக்சியல் ஆர்பிட்டல். நான் ஆக்சியல் ஆர்பிட்டல். அதே மாதிரி அது கேள்விகளும் எழுதிக்கலாம். dx² - y² and dz². இது ரெண்டும் ஆக்சியல் ஆர்பிட்டல். அப்படின்னா அந்த லோப்ஸ் எங்க இருக்கணும்? இந்த ஆக்சிஸ்க்கு மேலே. அது ஆக்சியல் ஆர்பிட்டல். இப்போ இந்த 3 என்ன ஆர்பிட்டல்? நான் ஆக்சியல் ஆர்பிட்டல். கரெக்டாக? டி ஆர்பிட்டல் தான். அந்த டி ஆர்பிட்டல் டோட்டல் 5 கேட்டகரி xy yz zx dx² - y² and dz². dx² - y² அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இதான் dx² - y². ஏன்னா ஆக்சியல் ஆர்பிட்டல்னா அந்த லோப்ஸ் எங்க இருக்குன்னா ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கும். dz² ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்? அப்படின்னா இப்படி இருக்கும். இதான் dz². இது எங்க தான் பிரசன்ட் இருக்கும்? அந்த ஆக்சிஸ்லயே பிரசன்ட் ஆகும். கரெக்டாக? அது என்ன ஆக்சிஸ்? z ஆக்சிஸ்லயே பிரசன்ட் ஆகும். கரெக்டாக? அதனால தான் dx² - y² and dz² என்றும் ஆக்சியல் ஆர்பிட்டல். ஆக்சியல் ஆர்பிட்டல்னா அந்த லோப்ஸ் எங்க இருக்குன்னா அந்த ஆக்சிஸ்க்கு மேலேயே பிரசன்ட் ஆகும். சரிங்களா? அப்போ dxy yz zx 3 என்னது? நான் ஆக்சியல் ஆர்பிட்டல். இன் பிட்வீன் தி ஆக்சிஸ் அர்த்தம் பேர். அது இன்னொரு பேர் வந்து இன் பிட்வீன் தி ஆக்சிஸ் அப்படினா. கரெக்டா? இப்போ ஏதாவது ஒரு நான் ஆக்சியல் ஆர்பிட்டல் அல்லது இன் பிட்வீன் தி ஆக்சிஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் டி ஆர்பிட்டல். கரெக்டா? இப்போ ஒரு ஆர்பிட்டல் இருக்கு. இது ஒரு நான் ஆக்சியல் ஆர்பிட்டல், இது ஒரு நான் ஆக்சியல் ஆர்பிட்டல். கரெக்டா? இது டி ஆர்பிட்டலோட ஷேப் நம்ம டபுள் ஷேப் அல்லது குளோபல் லீஃப் ஷேப். கரெக்டா? இப்போ இத வந்து xy ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு xy வந்து என்ன பண்ணனும்? இது xy தானே. கரெக்டா? டி ஆர்பிட்டலோட xy இதே மாதிரி இப்படி இன்னொரு தான் xy இதே மாதிரி yz ன்னு சொல்லலாம், zx சொல்லலாம். அப்ப இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இப்படி 3 ஆக்சிஸ் வழியா என்ன பண்ணனும்? இதே மாதிரி இப்படி இன்னொரு dxy ஆர்பிட்டல் வந்து சேரும். இந்த ஆக்சிஸ் வழியா x ஆக்சிஸ் வழியா வரணும், y ஆக்சிஸ் வழியா வரணும், z ஆக்சிஸ் வழியா வரணும். கரெக்ட்டா? இப்போ பாரு. இன்னொரு d ஆர்பிட்டல நான் ஆக்சியல் ஆர்பிட்டல எழுதலாம். ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க அதை வச்சு என்ன பண்ணலாம்னா வியூ பண்ணிக்கலாம். இது என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ் சொல்லுமா? இது வந்து இது ரெண்டு சேருமா? இது ரெண்டு என்ன ஆகும்? என்ன ஓவர்ல சைடு வைஸ் ஓவர். அப்ப என்ன பண்ண கிடைக்கும்? 5. கரெக்ட்டா? அப்ப இது என்ன கிடைக்கும்? 5. இதே வந்து நம்ம எழுதிஸ் கரெக்ட்டா? ஏன்னா எல்லா டைரக்ஷன் வியூ கொண்டு போறத விட ஒண்ணுக்கு வியூ தெரிஞ்சா மத்த ரெண்டுக்கு வியூ வந்து பண்ண முடியும். கரெக்ட்டா? சரி, அடுத்து என்னது கொண்டு வரணும்? இது ஆக்சுவலா நம்ம ஆனா இதை ஃபிக்ஸ் பண்ணிரணும். இப்போ அடுத்து இது எங்க வரணும்? y ஆக்சிஸ் வழி. கரெக்ட்டா? இப்போ இப்படி எழுதுறோம். இது கூட சொல்லலாம், இது கூட சொல்லலாம். இது என்ன ஓவர் தான் சைடு வைஸ். அதனால நம்ம ரெண்டாவது என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பை பாண்டுக்கு 4 லோப்ஸ் இன்டராக்ஷன் 1 2 3 4 அது பேர் என்னது? 4 லோப்ஸ் இன்டராக்ஷன் அப்படின்னு. கரெக்டா? அதே மாதிரி சிக்மா பாண்டுக்கு 2 லோப்ஸ். கரெக்டா? அப்ப இது என்ன பாண்டு தெரியும்? பை பாண்டு. இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து என்ன இருக்கணும் பாருங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் இதுதான் z ஆக்சிஸ். எடுத்து ஒரு எக்ஸாக்ட் ஃபிட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? அது மாதிரி ஃபிட் பண்ணா அதே மாதிரி ஆர்பிட்டல் இப்படி ஃபிக்ஸ் ஆகுமா? ஒன்று இன்னொன்று கூட எக்ஸாக்டாக ஒன்றோட ஒன்று என்ன ஃபிக்ஸ் ஆகும். அப்போ என்ன பாண்டு கிடைக்கும்? மொத்தம் 8 கிடைக்குமா கிடைக்காதா? இது 2 4 6 2 மட்டும் சேர்ந்து இப்போ பாரு, இங்க இருந்து ஒரு எஸ் ஆர்பிட்டல் வரும்போது இவங்க 2 பேர் மட்டும் தான் சார், இவங்க 2 பேர் ஃப்ரீயா இருக்காங்க, இவங்க 2 பேர் ஃப்ரீயா இருக்காங்க. அதுக்கு பேர் தான் 4 லோப் இன்டராக்ஷன் சொல்றோம். இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டி ஆர்பிட்டல் z ஆக்சிஸ்ல இருந்து வரும்போது எக்ஸாக்ட்டா 4 பேர். இப்போ எப்படி வச்சுங்களா? இப்போ நம்ம கை இருக்கு 4 ஆர்பிட்டல் எக்ஸாக்ட்டா என்ன ஆகும்? இப்போ ஃபிட் ஆகுமாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? 8 லோப்ஸ்னு சொன்னா இப்போ 4 ஆர்பிட்டல் வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் 5 இருக்கு, நம்ம 4 வச்சுக்கோம். இப்போ எக்ஸாக்ட்டா இது ஒரு டி ஆர்பிட்டல், இதுக்கு நேரா z ஆக்சிஸ் வந்து ஃபிட் ஆகும்.
ஆகுமா கதா அதுக்கு பேர் தான் அது டோட்டல் எத்தனை லோப்ஸ் இருக்கும் இந்த 4 லோப்ஸ் இந்த 4 லோப்ஸ் கூட சேர்ந்து அவங்க அது பேர் 4 லோப்ஸ் 4 லோப் 8 லோப்ஸ் இன்ட்ராக்ஷன் நம்ம சொல்றோம் கரெக்டா இல்லையா அப்ப நம்ம என்ன பால் கிடைக்கும் டெல்டா பால் என்ன பால் கிடைக்கும் டெல்டா பால் கரெக்டா சொல்ல புரியுதா இல்லையா அதாவது 8 லோப்ஸ் கிடைக்குது அப்ப என்ன பண்ணுது டெல்டா பால் இதை வச்சு இது பாருங்க இது x y ஆனா z ல மட்டும் என்ன பால் கிடைக்கும் டெல்டா பால் ரிமைனிங் இருக்கிற ரெண்டும் அதாவது x லையும் y பால் தான் y x அதாவது அதை விட கண்டுபிடிக்கிறது இது x y யார் இல்ல அப்படிங்கற அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெல்டா பால் இதுல இருக்கிறது y z அப்ப எங்க டெல்டா பால் பாருங்க x ல டெல்டா பால் பாருங்க ரிமைனிங் இருக்கிற ரெண்டு y 1 இது வந்து y 1 இதுல x z அப்ப y என்ன பால் ஃபார்ம் ஆகும் டெல்டா பால் இதுவும் y 1 இது வந்து y 1 சில வியூ வந்து எல்லாரும் சேம் வியூ தான் கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒண்ணா வியூ பண்ணி இன்னொன்னு என்ன பண்ணோம் இதே ஆர்பிட்டல y axis வச்சுனா எப்படி இருக்கும் அதே சமயத்துல நடக்கும் பட் 3D டைமென்ஷன்ல அத பார்க்கிறது ஒரு ஈஸி நம்ம 2D டைமென்ஷன்ல பார்க்கிறது அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஆனா ஒண்ணு வச்சு என்ன பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஓகேவா